ஹே கைஸ் இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம சென்னமடி டூ வெள்ளித்திருப்பூர் போற ரோட்ல குண்டுமேடுங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நாமளும் இந்த முருகன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமாவும் வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. கிளம்பி நாங்களும் குண்டுமேடுங்கிற அந்த ஊருக்கு பக்கத்துல வந்தோனே, எங்களுக்கு அந்த கோயிலானது வந்து தெரியறதுக்கு வந்து ஆரம்பிச்சுச்சு. இந்த மலை மேல இருக்கிறது எல்லாமே. அப்புறம் நாங்களும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலையை நோக்கி நாங்களும் வண்டியில அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்க இடம் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா நேச்சரா சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னு நாங்களும் அப்படியே வண்டியில வந்ததுல கோயிலுக்கு பக்கமா ரீச் ஆயிட்டோம். கோயிலுக்கு பக்கமா ரீச் ஆனோனே ஃபர்ஸ்ட் விநாயகர் சிலை வந்து வச்சிருந்தாங்க. விநாயகர் சிலைய வந்து நாம கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாம மலை ஏறலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் விநாயகர் சிலை எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அங்க பார்க்கறப்ப தான் கரெக்ட்டா எந்தெந்த டைமிங்ல கோயில் வந்து திறப்பாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு போர்டு வந்து வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் மலை ஏறதுக்கு வந்து கன்டின்யூ பண்ணோம். இந்த முருகன் கோயில்ல ஒண்ணா நம்ம 2 வீலர்ல ஏறிக்கலாம். அப்படி இல்லன்னா 4 வீலர்ல வந்து ஏறிக்கலாங்க. இந்த முருகன் கோயில்ல நம்ம மலை மேல ஏர்றப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா ஏறுங்க. ஏன்னா மண் தனமா தான் இருக்கு. அதனால பார்த்து கவனமா இருங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே மலைக்கு மேல வந்துட்டோங்க. நாம வந்திருக்க மலையோட நேம்ன்னு பார்த்தா, அருள்மிகு தண்டாயுதபாணிய திருக்கோயில் வெள்ளிமலை தாங்க. வெள்ளிமலைன்னு நம்ம கூகுள் மேப்ல போட்டு ரெட்டிமலைன்னு போட்டாவே நம்மளுக்கு இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன சூஸ் பண்ணி நாமளும் இந்த கோயிலுக்கு வந்து வந்துக்கலாங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே படிக்கட்டு ஏறதுக்கு ஆரம்பிச்சோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லலாம் நின்னு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, படிக்கட்டு ஏறி போலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறதுக்கு வந்து கன்டின்யூ பண்ணேங்க. கன்டின்யூ பண்ணி நாங்களும் படிக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே மேல வந்து பார்த்தா, அப்படியே பார்க்கறக்கு அந்த இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்களும் சுத்தியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த கோயிலானது பார்த்தா 2022ல தான் கட்டி கும்பாபிஷேகம் வந்து ஆச்சுன்னு சொல்லிட்டும் எல்லாருமே இங்க இருந்தவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்படியே மலைய சுத்தி பார்க்குறப்போ வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கீழ எல்லாமே பார்க்கறக்கு அப்படியே பச்சை பசேல்னு, அப்படியே மேல பார்க்கறக்கு அப்படியே மலைன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கிளைமேட்லாம் நல்லா இருக்க டைம்ல போயிட்டா வேற லெவல்ல இருக்கும் இங்கிருந்து பார்க்கறப்ப. அப்புறம் நாங்களும் அப்படியே சாமி எல்லாமே கும்பிடுறதுக்கு ஆரம்பிச்சோங்க. அப்புறம் எல்லா சாமியுமே சுத்தியும் கும்பிட்டு முடிச்சுட்டு, லாஸ்ட்டா நம்ம முருகனையும் பார்க்கறக்கு போயாச்சு. முருகன் சுவாமியும் பார்த்து அதுக்கப்புறம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டேன். அங்கேருந்து நாங்களும் கிளம்புறக்கு ஆரம்பிச்சோம். கைஸ் மறக்காம நீங்க இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா, இந்த கோயில மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு மலைங்க. இந்த மலைக்கு இன்னொரு பேரு ஒண்ணு உண்டு. அது வெள்ளிமலை தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.